ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்கே போயிட்டா இவன்? எங்கே இவன்? ஹே நிலா, நான் உன்னை தேடிட்டுருக்கேன். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைதியாக ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இந்த சுச்சுவேஷனே செம்மையாக இருக்குல்ல. நல்லா இருக்கு. என்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எப்படிப்பா உனக்கு தோணுச்சு? அதுவா, அன்றைக்கி உன்னோட ரூமில் இருந்தேன்ல, அப்போ அங்கே நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அதில் அதிகமாக இருந்ததே கிருஷ்ணர் தான். குட்டி குட்டி ஸ்டாச்சுவா, ஃபோட்டோஸா, அப்புறம் நீ நிறைய பெயிண்ட் பண்ணியிருந்ததும் கிருஷ்ணர் தான். அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குன்னு. அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு டிசைட் பண்ணேன். நீ ஹாப்பி இல்லை? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுவும் நம்மளோட ஃபஸ்ட் அவுட்டிங், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் மொத்தமாக இங்கே வந்தது செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே அவங்களாம்? தெரியல, பின்னாடி தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நம்ம எல்லா சனிக்கிழமையும் வரலாமா? வரலாமே. உனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லா வீக்கெண்டும் நம்ம கண்டிப்பாக இங்கே வரலாம். நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்டா. ஏன்பா, என்ன சடன் பிளானு? இல்லை, நேற்று தான் அப்பா கால் பண்ணார், அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. அதான் நான் போகணும். அப்படியா? உனக்கு அக்கா இருக்காங்களா? என்ன பண்ணுறாங்க? ஆமாடா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னு அப்பா அலைன்ஸ் பார்த்துட்ருக்காரு. அதான் நான் போகணும். ஓ, ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? இல்லை, நாளைக்கு தான் வராங்க. இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓ சரி. எப்போ திரும்பி வருவேன்? ஈவினிங்கே வந்துடுவேன்டா. ஓ அப்படியா? அப்போ சரி. ஏன் 2-3 நாள் ஆகும்னு நினச்சியா? நானே இப்போ தானே வந்தேன். நீ அதுக்குள்ளே போனீன்னா அதான் யோசித்தேன். ஈவினிங் வந்துடுவேன்டா. சரி, கிளம்பலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா? இல்லை கிளம்பலாம். எனக்கு பசிக்குது. காலையில் டிஃபன் சாப்பிடவே இல்லை. அப்படியா? ஆமாம், போய் சாப்பிட்டுட்டு ஹாஸ்டல் போயிடலாம். ட்ரெஸ்லாம் நிறைய இருக்குது, வாஷ் பண்ணணும். ஓ சரிடா, அப்போ கிளம்பலாம். வா, பசங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். எங்கே போய் தொலைஞ்சானுங்க இவனுங்க? ஹே, அங்கே பாருப்பா குளத்துல. டே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இவனை எதுக்குடா இப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க? எல்லாம் தூக்கி தண்ணியில் போட தான் மச்சி. பொம்பளை பிள்ளைலாம் அழகாக இறங்கி விளையாடிட்டு இருக்கு பயப்படாமல். இவன் என்னடானா படிக்கட்டுக்கே வர மாட்டான்டா, பயந்து சாகுறான். அதான் இவனை தூக்கி தண்ணியில் போடலான்னு. பாவம்டா. விடுங்கடா அவனை. என்ன அஞ்சு, எப்பவுமே அவன் கூட சண்டை போடுவேன், இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறேன். அவன் தான் பயப்படுறான்ல. இப்போ தான் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. பார்க்கவே பாவமாக இருக்குடா. ரொம்ப பயப்படுறான். விடுங்கடா, பாவமாக இருக்குது. சரி, இறக்கி விடுங்கடா. அஞ்சு சொல்லவோ விடுறேன்டா, இல்லைன்னா தூக்கி தண்ணியில் போட்டிருப்போம். தப்பிச்சிட்டேன் நீ. சரிடா, கிளம்பலாம். இவளுக்கு பசிக்குதான். ஆமாம், எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. வாங்க போகலாம். சரி, கிளம்பலாம் வாங்க. சட்டையை போட்டு வாடா. இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இன்னும் நீச்சல் கற்றுக்காமல் இருக்கான் பாருடா. இவனெல்லாம் என்னடா சொல்கிறது? இருடா, ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை தண்ணியில் போட்டு முக்கி எடுக்கிறோம். அன்னைக்கு உன் தண்ணியில் கண்டெல்லாம் பழிக்குதான்னு பார்த்துடலாம். அகிலனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.